நார்மலாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாத்துக்குமே காமனான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது நிப்பாட்டிட்டா நம்ம கஷ்டப்பட்டு ஏற்றின மசில்லாம் லாஸ் ஆயிருமா அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் மசில் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மசில் லாஸ் ஆகும். அது வந்து ஒரு 3 or 4 டேஸில் நடந்துடாது. ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஏற்றின மசில் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மசில் லாஸ் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணல அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏற்றின மசில் வந்து லாஸ் ஆயிருமோன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இதை வந்து ஒரு 2 ஸ்டடியில் கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மசில் லாஸ் ஆகிறத நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 3:1 ரேஷியோவில் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். உங்கள் மசில் மாஸை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் மசில் லாஸ் ஆகாமல். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு 6 நாள் விளாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் விளாண்டாலே போதும். அந்த 2 நாளும் ரொம்ப ஹெவியாக விளாடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு விளாட முடியுமோ அந்த அளவுக்கு விளாடுங்க. டயட்டை வந்து எப்பவும் உள்ள டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். உங்களால் நீங்கள் ஏற்றின மசில் வந்து லாஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 1 இயர் கஷ்டப்பட்டு மசில் ஏற்றிருப்பீங்க, அதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த 1 இயர் கஷ்டப்பட்டு ஏற்றின மசிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3:1 ரேஷியோவில் விளாண்டிங்கனாலே போதும். நீங்கள் ஏற்றின மசிலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ உங்களால் ரெகுலராக ஜிம்முக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு 2 நாள் 1 or 2 டேஸ் கூட போய் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த 2 நாளும் உங்களால் எந்த அளவுக்கு ஹார்டாக ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் மசில் மாஸை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். மசில் லாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.